கிராம் கஞ்சா. இந்த 10 கிராம் கஞ்சா, 5 கிராம் கஞ்சா, 100 கிராம் கஞ்சா இதெல்லாம் செட்டிங் கேஸ். முழுக்க முழுக்க செட்டிங் கேஸ். சுனில்னு சொல்லிட்டு விவோ வகுப்பார். ஃபர்ஸ்ட் அதிமுக கிட்ட தான் அவர் இதான ஒப்பந்தம் பண்ணாங்க. அதுக்குள்ள அவர் விதமாக மிரட்டி கிரட்டி திமுக தங்கள் பக்கம் சாட்சி சுனில. திமுகவுக்கு ஒரு உறுத்தலாகவே இருக்கு ரொம்ப நாள். ஏன்னா ஏற்கனவே வந்து சுனில் போகும்போது சுனிலை கவர் பண்ணிட்டோம், ஹைபேக்கை தூக்கிட்டோம் அங்கேருந்து. அப்படி இருக்கும்போது இந்த குறிப்பையும் தூக்கணும் அப்படின்றத திமுக திட்டம். யார் என்னன்னு கேட்கறதுக்குள்ள அந்த வாட்ச்மேன் அடிச்சு அவருடைய முகத்தை அந்த கேமரா இதுக்கு முன்னாடி காமிச்சிருக்காங்க. கதவு திறக்கணும் வந்து படத்துக்கு நிகரான காட்சி. படத்துல திரைப்படங்களை மிஞ்சும் அளவுக்கு காட்சி. இது போலீஸ் வேலை மாதிரி தெரியலையே, திமுக குண்டர்கள் செஞ்ச வேலை தானே. நீங்க வச்சுட்டு பெண் நிறுவனத்தில் அவர் இல்லையா, சோதனை பண்ணி பாருங்க, இருக்கதான் செய்யும். ஏன் கலைஞர் டிவி சோதனை பண்ணுங்க, 500 பேர் வேலை செய்யறாங்க, எத்தனை பேர் போதைக்கு அடிமையா இருக்கான்னு தெரியும். பிக் பாக்ஸ்ல முழுக்க முழுக்க வந்து போதை வசதிகள் வச்சிருக்காங்க. இப்போ சோதனை பண்ண சொல்லுங்க, நான் சொல்றேன் எத்தனை பேர் வச்சிருக்கான்னு பார்க்கணும். ஊடக சுதந்திரம்ன்றல கருத்து சுதந்திரமே இல்லை. சவுக்கு சங்கரை எதுக்கு எழுதி இந்த பித்தலாட்டம் தாங்க திமுக வந்து மக்கள்கிட்ட இருந்து தனிமைப்படுது. ஏவத்துல திமுக முதன்மையானது. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தலா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். வாங்க. தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் இருவரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த கைதுல வரக்கூடிய சந்தேகம், இது கைதா கடத்தலாம் அப்படின்ற சந்தேகம் இங்க எழுது. இது எப்படி பாக்குறீங்க சார்? இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர் 2 பேர் கைது அப்படின்ற நேற்றுல இருந்து பரபரப்பா செய்தி வந்து ஹரி சாய் 2 பேர். ஆக்சுவலா வந்து இவங்க 2 பேரும் கைது பண்ணல, விசாரணை பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. இது வரையிலும் தகவல் அப்படிதான் இருக்கு. பிளஸ் 10 கிராம் கஞ்சா. இந்த 10 கிராம் கஞ்சா, 5 கிராம் கஞ்சா, 100 கிராம் கஞ்சா இதெல்லாம் செட்டிங் கேஸ். முழுக்க முழுக்க செட்டிங் கேஸ். அது அந்த வியூக வகுப்பாளர் பார்த்தீங்கன்னா, இப்போ திமுகவுக்கு வியூக வகுப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சுனில்னு சொல்லிட்டு வியூக வகுப்பாளர் ஃபர்ஸ்ட் அதிமுக கிட்ட தான் ஒரு இதான ஒப்பந்தம் பண்ணாங்க. அதுக்குள்ள அவர் விதமா மிரட்டி கிரட்டி திமுக தங்கள் பக்கம் சாட்சி சுனில. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஹைபேக் பிரசாந்த் கிஷோர், அவங்க கூட அதிமுகவுக்கு பண்ணாரு. உடனே அவங்கள பேசி இவங்க வாங்கிட்டாங்க. ஏற்கனவே பெண் நிறுவனம் மரும்புள்ள கையில இருக்கு. பெண் இது இல்லாம 2-3 வியூக வகுப்பாளர்கள் திமுக வச்சுட்டு இருக்கு. அதாவது கனிமொழிக்கு ஆதரவாகவும் உதயநிதிக்கு ஆதரவாகவும் இப்படி வந்து ஆளாளுக்கு ஒரு விதமா வந்து வியூக வகுப்பாளர் வச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் இப்ப அதிமுக வியூக வகுப்பு ஒரு டீம், அவங்களும் ஒரு மாநில கட்சி இல்லையா, ஒரு பெரிய ஒரு ஏற்கனவே ஆண்ட கட்சி, இப்ப எதிர்கட்சியா இருக்கும் போது இப்ப அவங்களும் வைக்கிறாங்க. இப்ப எல்லா அரசியல் கட்சிகளும் அப்படியே வியூக வகுப்பாளர்களை வச்சுக்கிட்டு இயங்குறாங்க. அதாவது அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகளை அந்த வியூக வகுப்பாளர் மூலியமா சோசியல் மீடியா மூலியமா மக்களுக்கு கொண்டு போகணுன்றது அவங்களுடைய திட்டம். இப்போ இந்த வியூக வகுப்பாளர் பார்த்தீங்கன்னா யார், இந்த சார், இந்த ட்ரெண்டிங் எல்லாம் அவங்க தான் கொடுத்து நல்லா பண்ணாங்க. இப்போ இது வந்து திமுக ஒரு உறுத்தலாகவே இருக்கு ரொம்ப நாள். ஏன்னா ஏற்கனவே வந்து சுனில் போகும்போது சுனிலை கவர் பண்ணிட்டோம், ஹைபேக்கை தூக்கிட்டோம் அங்கேருந்து. அப்படி இருக்கும்போது இந்த குறிப்பையும் தூக்கணும் அப்படின்றத திமுக திட்டம். இதை தவிர வேற எதுவும் என்னுடைய பார்த்துச்சு. நீங்க வந்து ஏற்கனவே ஒருத்தனை கைது பண்ணியிருக்காங்க. அவங்க கைது பண்ணிட்டு அவருக்கு உடைய கிட்ட இவங்க வந்து இந்த அதிமுகவுடைய வியூக வகுப்பாளர்கிட்ட பேசின கான்வர்சேஷன் இருக்கு. அதனால இவரை கைது பண்ணுங்க, அது வேற விஷயம். ஆனா அதை அங்க போன நடைமுறை கேட்டோம்னு சொன்னா அங்க உள்ளவங்க சொன்னாங்க, ரொம்ப ஒரு அதிர்ச்சியா இருக்கு. என்ன சொன்னீங்கன்னா இந்த பெரும்பாலும் இந்த ஐடி கம்பெனி இது போன்ற வியூக வகுப்பாளர்கள் பெரிய இது பார்த்தீங்கன்னா யாருன்னா உடனே போக முடியாது. ஒன்று ஃபிங்கர் பிரிண்டா இருக்கணும், இல்லை ஃபேஸ் ரைடிங் இப்படி வச்சாதான் போக முடியும். இப்போ அங்க வந்து ஃபேஸ் இது காமிச்சாதான் கதவு திறக்கணும். அப்போ அந்த வாட்ச்மேனை போய் கதவு திற சொல்லி நீங்க யாரு என்ன எல்லாம் கீழே போயிருக்காங்க. யாரு என்னன்னு கேட்கறதுக்குள்ள அந்த வாட்ச்மேன் அடிச்சு அவருடைய முகத்தை அந்த கேமரா இதுக்கு முன்னாடி காமிச்சிருக்காங்க. கதவு திறக்கணும் வந்து படத்துக்கு நிகரான காட்சி. படத்துல திரைப்படங்களை மிஞ்சும் அளவுக்கு காட்சி. அப்போ அங்க காட்டியிருக்காங்க. காட்டிட்டு தான் கதவு திறந்து உள்ள போயிட்டு அந்த 2 பேரும் தரன்னு எழுதிட்டு போயிருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் அதிர்ச்சி, என்ன ஏது என்னன்றது. அதுக்கப்புறம் விசாரணை பண்ணி 2வது நாள் விட்டுட்டு இருக்காங்க.
சரி, உங்களுக்கு ஒரு காவல்துறைக்கு தகவல் வரலாம். அந்த குற்றவாளி யாரையோ ஒருத்தர் பிடிச்சாலோ, அவங்ககிட்ட தொடர்புல இருந்தாவோ, அல்லது ஏதோ சில பல கன்வர்சேஷன்ல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தா பிடிக்கலாம். ஆனா நீங்க சம்மன் அனுப்பி போய் பிடிக்க வேண்டியது ஊருக்கே தெரியும். அது அதிமுகவுடைய விஓக்களுடைய குரூப். அப்படி அந்த யூனிட்ன்றது உங்களுக்கு ஊருக்கே தெரியும். போலீஸுக்கு தெரியாதா? நாங்க போலீஸுக்கு தெரியாதா? தெரியும்னு சொன்னா உண்மையிலே அந்த ஹரியையும் சாயியை நீங்க விசாரணை பண்ணணும்னு சொன்னா அவங்களுக்கு முறைய சம்மன் அனுப்பி அவங்களை கூட்டும் போய் நீங்க விசாரணை பண்ணிருக்கலாம். வேண்டான்னு யாரையும் விசாரணைக்கு உட்படுத்தணும்னா அதுதானே வழிமுறை. அதை விட்டுட்டு போய் மொக்கையில போய் அராஜகமா அந்த வாட்ச்மேனை அடிச்சு அவனுடைய முகத்தை எடுத்து அந்த கேமரா முன்னாடி காமிச்சு திறந்துட்டு உள்ள போறீங்கன்னு சொன்னா இது போலீஸ் வேலை மாதிரி தெரியலையே. திமுக குண்டர்கள் செஞ்ச வேலை தானே அதிமுகவுடைய. இப்படி என்ன இப்போ உங்களுக்கே ஏற்கனவே பல வியூகோப்பாளர்கள் உங்ககிட்ட இருக்காங்க. நீங்க ஏற்கனவே ஆளுங்கட்சியா இருக்கீங்க. இருக்காங்களா இல்லையா? ஆளுங்கட்சியா இருக்காங்க. இருந்துகிட்டு இன்னும் என்ன உங்களுக்கு ஒரு ஏன் இப்படி ஒரு அட்ராசிட்டி? இதுதான் ஜனநாயக நெறியா? இதுதான் சமூக நீதியினுடைய அடையாளமா? இதுதான் திராவிட மாடல் அப்படின்றது காட்டுறீங்க. வேற ஒண்ணு இல்லை. அராஜகம் தான் திராவிட மாடல் அப்படின்றது நீங்க தெளிவுபடுத்திக்கீங்க. ஏன்னா இப்ப நீங்க கஞ்சா 10 கிராம் அங்க மட்டும் இல்ல. ஏன் இப்ப ஹைபேக்ல நீங்க சோதனை பண்ணுங்க, இருக்காதா? எவனோ 4 பேர் அடிக்கதான் செய்வான். 4-10 பேர் அடிக்கதான் செய்வான். நீங்க வச்சிருக்க பெண் நிறுவனத்துல இல்லையா? சோதனை பண்ணி பாருங்க, இருக்கதான் செய்யும். இல்ல இந்த சுனில் ஒருத்தர் இருக்கான அவன் டீம் அவனை சோதனை பண்ணி இருக்கதான் செய்யும். ஏன் கலைஞர் டிவி சோதனை பண்ணுங்க. 500 பேர் வேலை செய்யறாங்க. எத்தனை பேர் போதைக்கு அடிமையா இருக்கான்னு தெரியும். இல்ல ஆபீஸ் ஃபார்மேட்ல அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்க எப்படி அலோவ் பண்ணுவாங்க? அதான் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க அப்படி பண்ணாதான் நீங்க அட்ராசிட்டி பண்ணி உள்ள நுழைஞ்சீங்கல்ல. இதே மாதிரி ஹைபேக்ல போய் நுழைய முடியுமா உங்களால? சுனில் நடத்துற அதுல போய் நுழைய முடியுமா? இல்ல பெண் நிறுவனத்துல போய் நுழைய முடியுமா? ஏங்க இப்ப இந்த பிக் பாஸ் நடக்குது. நான் சொல்றேன், பிக் பாஸ்ல முழுக்க முழுக்க போதை வசதிகள் வச்சிருக்காங்க. இப்ப சோதனை பண்ண சொல்லுங்க. நான் சொல்றேன், எத்தனை பேர் வச்சிருக்கான்னு பாக்கலாம். ஆதாரம் இருக்கு சார். ஆதாரம் இருக்கா? நானே சொல்றேனுங்க. ஒரு சோசியல் மீடியால உட்காந்து நான் சொல்றேன், பிக் பாஸ்ல நீங்க சோதனை பண்ணுங்கன்றேன். போலீஸ் போக முடியுமா? அது கலைஞர் டிவில போக முடியுமா? சன் டிவில போக முடியுமா? போலீஸ சொல்றேன். நீங்க அவ்வளவு நேர்மையான அதிகாரிகளா இருந்தா நீங்கெல்லாம் போகணும். நீங்க எப்படி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி SRM பல்கலைக்கழக ஹாஸ்டல்ல உள்ள பூந்து சோதனை பண்ணீங்க. 40 பேர் இளைஞர்கள் 40 இளைஞர்கிட்ட விலை உயர்ந்த போதை வசதிகள்லாம் கிடைச்சது. நீங்க SRM உடைய ஹாஸ்டல்ல பண்ணீங்க. அதே மாதிரி எல்லா கல்லூரி ஹாஸ்டல்லையும் நீங்க உங்களால சோதனை பண்ண முடியுமா? ஏன்னா முக்காவாசி கல்லூரி ஜெகத்ரட்சனுடைய கல்லூரியா இருக்கு. கொஞ்சம் கல்லூரிகள் ஏவா கல்லூரிகள் இருக்கு. கொஞ்சம் பொன்முடி கிட்ட இருக்கு. கொஞ்சம் துரைமுருகன் கிட்ட இருக்கு. எல்லா திமுக இங்கெல்லாம் போக முடியுமா? பண்ணுமா இல்லையா? ஏன்னா ஒரு ஆஸ்திரேலியா இவ்வளவு கிடைச்சிருக்குன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஹைலி ப்ரொஃபைல். எல்லாமே பாத்தீங்கன்னா உலகத்தரம் வாழ்ந்த கல்வி தன்னுடைய பிள்ளை கத்துக்கணும்னு சொல்லிட்டு வெளிநாடு வெளி மாநிலங்கள்ல இருந்து இங்க சேர்க்கிறாங்க. அந்த பசங்க தான் ஹாஸ்டல்ல தங்கியிருக்கோம். பல லட்சங்கள் பல கோடிகள் செலவு பண்ணி. அப்ப அந்த இடத்துல தான் நீங்க ஒரு 10 பேர் ஒரு 20 பேர் உங்க பிடிப்பட்டீங்க. அப்படி இருக்கும்போது மற்ற இது போல உயர்தர ஹாஸ்டல்ல எல்லாமே சோதனை பண்ணீங்கன்னா நிச்சயம் இருக்கதான் செய்யும். அன்யூனிஃபார்ம்ல போயிட்டு கைது பண்ண என்ன அவசியம் சார்? இல்ல அன்யூனிஃபார்ம் அது ஏன் யூனிஃபார்ம் போடல அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. நாங்க இது கிரைம் பிரான்ச்னு விடுவாங்க, நாங்க ஸ்பெஷல் டீம்னு விடுவாங்க, நாங்க கமிஷனர் ஸ்பெஷல் டீம் விடுவாங்க. இப்பதான் நிறைய இருக்கு. கமிஷனர் ஸ்பெஷல் டீம்ன்றா, எஸ்பி ஜேசி ஸ்பெஷல் டீம்ன்றா, அடிஷனல் ஸ்பெஷல் டீம்ன்றாங்க சில பேர் டிசிஏ ஸ்பெஷல் டீம்ன்றாங்க. இப்ப என்னது ஏசி டிஎஸ்பி ஸ்பெஷல் டீம்ன்றா. இப்போ அப்படியெல்லாம் போய் இன்ஸ்பெக்டர் ஸ்பெஷல் டீம்னே வந்துச்சு. புரியுதுங்களா? இப்ப எல்லாமே இருக்கு. முன்னாடி பாத்தீங்கன்னா கமிஷனருக்கு மட்டும் தான் ஸ்பெஷல் டீம் இருக்கும். ஒரு கமாண்டோக்கள் போட்டு வச்சிருப்பாங்க ஸ்பெஷல். இப்போ அது பரிணாமம் வச்சு பயங்கரமா வளர்ந்துச்சு.
எல்லாம் ஸ்பெஷல் டீம் யாரும் வந்தாலும் சரி, மப்டியில் வந்தாலும் ஸ்பெஷல் டீம் இருக்கும். அவன் ஸ்பெஷல் டீம்ல இல்லை, இருந்தா கூட பேசுறது ஸ்பெஷல் டீம்ட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்களை கைது செய்வதன் மூலம் என்ன சாதிச்சிருக்காங்க? என்ன சாதிச்சிருக்காங்க? ஏன் எதிர்கட்சி தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு, தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு, போதை வசதி கலாச்சாரம் அதிகரிச்சு போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு வர்றாரு. அப்ப இதுக்கு ஒரு செக் வைக்கணும். ஒரு கோடு இருக்கு, அந்த கோடை அழிக்க முடியாது. பெருசா பக்கத்துல ஒரு கோடு போடுது. அப்போ அதிமுகவுடைய வியூக வகுப்பாளர்களுடைய டீம்லயே சோதனை போட்டா கஞ்சாலாம் கிடைச்சது. போதை வசதியை பத்தி இவருக்கு எல்லாம் பேசுறதுக்கு அருகதை இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி ஒரு எதிர்ப்பு அரசியலுக்காக தான் இந்த நடவடிக்கையை தெரியும், தவிர வேற ஒண்ணுமே இல்லாத. இந்த திமுக ஆட்சியில் பத்திரிகை ஊடக சுதந்திரம் எப்படி இருக்கு? இல்ல, ஊடக சுதந்திரம்ன்றல கருத்து சுதந்திரமே இல்ல. சவுக்கு சங்கரை எதுக்கு கைது பண்ணீங்க? சரி, கைது பண்ணீங்க. அவர் மீது குண்டாசையும் போட்டீங்க, சரி குண்டாஸ் போட்டீங்க. கஞ்சா வச்சிருந்தாருன்னு சொல்லி போட்டீங்க, சரி கஞ்சா வச்சு போட்டேன், ஓகே. அவர் கஞ்சா அலுவலகத்தில் இருந்த இடத்துல அலுவலகத்துல அவரு பேசினாருன்னு சொன்னா அவர் மீது வழக்கு போட்டது சரி. அவருடைய கேமரா, அவருடைய இருக்கக்கூடிய அந்த எல்லா செட்டிங்கும் அப்படியே தூக்கிட்டு போனாங்களா இல்லையா ஆபீஸ்ல இருந்து? சரி, அவருடைய வீட்டுல போய் அவர் 1 லட்சம் ரூபாய் அங்க இருந்தது, அந்த காசை ஏன் நீங்க தூக்கிட்டு போறீங்க? வழக்குக்கு சம்பந்தமான விஷயங்கள் மட்டும்தான் வீட்டிலேயோ அலுவலகத்திலோ சோதனை பண்ணும்போது கைப்பற்றப்படும். இப்ப நான் என் வீட்டுக்கு வராங்கன்னும் போது என் வழக்குக்கு சம்பந்தமான விஷயங்கள் அங்க எதனா இருந்தா எடுத்துட்டு போகலாம். என் வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை கை தொடர்றது கூட சட்ட விதிக்கு எதிரானது. ஆனா நீங்க சவுக்கு சங்கர் அலுவலகத்துல போய் இருந்த கேமராக்கள் எல்லாம் தூக்கிட்டு போனீங்க, அங்க இருந்த ஹார்ட் டிஸ்க் உட்பட எல்லா கம்ப்யூட்டர்களும் தூக்கிட்டு போனீங்க. இது எப்படி கருத்து சுதந்திரம் இருக்கு திமுக கிட்ட அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது அநியாயமா இல்லையா? சரி, அவரை கைது பண்ணீங்க, கொண்டு ஒரு ஆக்சிடென்ட் பண்ண வச்சு, அந்த ஆக்சிடென்ட் எங்க எப்படி நடந்தது, லானா விபத்து, ஒரு அதிர்ச்சி, மரண பீதியை ஏற்படுத்தினீங்க. சரி, ஜெயில போய் வச்சு அவனை கையை அடிச்சு உடைச்சு பண்ணீங்களா இல்ல? சரி, அவரு சவுக்கு சங்கர் பேசுனது நம்ம பிலிக்ஸ் ஜெரால்டு, நெட்ஃபிளிக்ஸ் ஓனர் பிலிக்ஸ் ஜெரால்டு, அவரை கைது பண்ணீங்க. அவர் டெல்லியில இருக்காரு. எப்பவுமே சாதாரணமான தெஃப்ட் வழக்குன்னு சொல்லுவாங்கல்ல, திருட்டு கேஸ்ல பண்ணாலும் கூட ரயில்ல எல்லாம் கூப்பிட்டு வர மாட்டாங்க போலீஸ், விமானத்துல தான் கூப்பிட்டு வருவாங்க. ஏன் ரயில்ல கூப்பிட்டு வர மாட்டாங்கன்னா, ஒரு கால் ரயில்ல இருக்கும்போது நீண்ட ஒரு இரவு ஒரு பகல் வருது இல்லையா, டெல்லியில இருந்து இங்க வரணும்னா, அப்படி இருக்கும்போது ஒரு கால் இவங்க அசந்து தூங்கினால அசந்துதான் இவங்க கீழே வீசி தற்கொலை பண்ணிட்டா நம்ம ஜெயிலுக்கு போகும். புரியுதுங்களா? குற்றம் நமக்கு விழுன்னு சொல்லிட்டு விமானத்துல தான் கொண்டு வருவாங்க. ஆனா நீங்க பிலிக்ஸை என்ன பண்றீங்க? கைது பண்ணி சாதா, அதுவும் ரிசர்வேஷன் கோச் இல்ல, சாதா உட்கார்ற இது இருக்கு பாத்தீங்களா, நார்மல் கோச், அந்த கோச்ல உட்கார்ந்துகிட்டே ஒரு இரவு ஒரு பகல் கூப்பிட்டு வந்தீங்க. அப்ப இதெல்லாம் ஊடக சுதந்திரத்துக்கு எதிரான செயல் தானே. பிலிக்ஸ் என்னங்க பேசுனா? சரி, பேசினாரு போலீஸை பத்தி தவறா சங்கர் பேசும்போது இவர் ஆமா பூஜாரி போட்டாரு, சரி போட்டாரு இல்லையா, அதுக்காக கைது பண்ணுங்க. ஆனா வரம்பு மீறாதீங்க. என்ன நடந்தது நீங்க தெரியுமா? அவர் கூப்பிட்டு வந்தாங்க. அப்ப அவருடைய மன உளைச்சல் எப்படி ஆளாயிருப்பாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா போனெல்லாம் பிடிக்கிறாங்க, குடும்பத்தாருக்கு சொல்ல முடியாது. குடும்பத்தார் யாருக்கிட்ட அனுப்புவாங்க, என்ன பண்ணுவாங்க, நான் எப்போ வருவேன், என்ன வரும் தெரியாது. இந்த மன உளைச்சல், உட்காரத்துக்கு இடம் இல்லை. ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல கூப்பிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் சென்னை திருச்சியில இறங்கி, திருச்சியில இருந்து பெண் போலீஸ் கூப்பிட்டு போகுது கோர்ட்டுக்கு, பெண் போலீஸ் கூப்பிட்டு போகுது ஜெயிலுக்கு. இதெல்லாம் சட்ட விதிக்கு எதிரான ஒரு செயல்பாடுகள் தானே. அப்ப இதெல்லாம் ஊடக சுதந்திரம் இல்லை, ஒட்டுமொத்த கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது தானே திமுக செயல்பட்டுங்க. சமூக நீதி சமத்துவம் அப்படிலாம் சொல்றவங்களே இவ்வளவு அடக்குமுறை பண்றது பேசுவாங்க. அது எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக வக்கனையா பேசுவாங்க. சொல்லுவதெல்லாம் உண்மையில அந்த பெண்ணு கேட்பா, என்ன அவன் வக்கனையா பேசுவான் மேடம், அப்படிதான். அந்த மாதிரி திமுக எப்படின்னு சொன்னா, எதிர்கட்சியா இருந்தா வக்கனையா பேசுவாங்க, கருத்து சுதந்திரம் பேசுவாங்க, இது ஊடக சுதந்திரம் பேசுவாங்க, எல்லாமே பேசுவாங்க. இப்ப பேசுனாங்க இல்லையா, அதாவது விகடனை மத்திய அரசு விகடனுடைய அந்த நெட்டை தடை பண்ணதுக்காக எவ்வளவு கொதிச்சாங்க, கருத்து சுதந்திரம் ஊடகத்துக்கு எதிரானது. அதே திமுக அதே விகடனுடைய நபர்கள் மீது கைது பண்ணி உள்ள போட்டாங்களா இல்லையா? டெல்லியில விவசாயிகள் போறாங்கன்னா ஆதரவுவாங்க, இங்க தமிழ்நாட்டுல திமுகவுக்கு ஆட்சியில விவசாயிகள் போறாங்கன்னா அடக்குமுறை ஏறுவாங்க. திமுக இந்த பித்தலாட்டம் தாங்க திமுக மக்கள்கிட்ட இருந்து தனிமைப்படுது. இந்த மாதிரி பித்தலாட்டங்கள் ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒண்ணு, எதிர்கட்சியா வரும்போது ஒண்ணு.
ஆளுங்கட்சியா இருக்கும்போது எதிர்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடின்னு போடுவாங்க, ஆளுங்கட்சியானவங்க கம்பேக் மோடின்னு போடுவாங்க. எவ்வளவு முரண்பாடுகள் பாருங்க. பாசிஸ்டுக்கு பாஜகவுக்கு எதிர்ப்புன்னா இந்தியாவிலே நாங்க தான் முதன்மையானவங்க. ஆனா பாஜக கிட்ட வந்து சமரசம் செய்வதில் திமுக விட்ட வேற ஆள் இல்லைன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு சமரசம் செஞ்சு உங்க காரியத்தை சாதிச்சுக்குவாங்க. இப்ப எல்லாமே திமுக வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலையும், ஆளுங்கட்சியா இருக்கும்போது இன்னொரு நிலையும். இப்ப உதாரணத்துக்கு திமுகவுக்கு எதிராக யார் யார் பேசுறாங்களோ அவங்க எல்லாம் பாஜக ஒப்பிடுவாங்க. இப்ப கூட நீங்க ஷப்பீர் தெரியும் உங்களுக்கு, ஊடகவியலாளர் ஷப்பீரை கார்னர் பண்றாங்க. ஷப்பீர் தான் வந்து கரிகாலனை வந்து அந்த பத்திரிகையாளர் மன்றத்திலிருந்து நீக்கினான். ஷப்பீர் தலைவரா செயலாளரா நீக்கிறதுக்கு? ஷப்பீர் ஒரு உறுப்பினர், எப்படி ஆயிரக்கணக்கான உறுப்பினர்ல ஒரு உறுப்பினர் ஷப்பீர். ஷப்பீரை ஏன் கார்னர் பண்றாங்க இந்த சப்ஜெக்ட் வச்சுன்னு சொன்னா, திமுகவுக்கு எதிராக தொடர்ந்து பேசிட்டு வரப்பல ஷப்பீர், வேற ஒண்ணும் இல்லை. பாசிசத்துக்கு ஏதோ வேலூர் இப்ராஹிமும் ஷப்பீரும் ஒண்ணா. இதே ஷப்பீர் வந்து கால் மேல கால் போட்டுட்டு அண்ணாமலைய கேள்வி எல்லாம் கேட்டாரு இல்லையா? அப்பெல்லாம் உங்களுக்கு இனிச்சுதா எதிர்கட்சியா இருக்கும்போது? இப்ப ஆளுங்கட்சியா இருக்கும்போது உங்களுடைய குற்றச்சாட்டுகளை பொது வெளியில வைக்கிறன்றதுக்காக ஷப்பீரை எதிர்மீறி யாரு? திராவிடன் ஸ்டாக். பாஜக RSS விட மோசமானது திராவிடன் ஸ்டாக்ஸ் இருக்கா இல்லைங்களா? உங்களை எதிர்த்தா நீங்க பாசிசவாதி கூட எங்களை சேர்ப்பீங்க. ஏண்டா உங்களுக்கு பாஜக எதிர்ப்பு என்பது அரசியல். ஷப்பீருக்கோ ரஹீமுக்கோ பாஜக எதிர்ப்பு என்பது கொள்கைடா. எங்களுக்கு எங்க ரத்தத்துல ஊர்ந்து உண்மையா இல்லையா? உங்களுக்கு அரசியல். தேர்தல் வீக வகுப்பாளர்கள் மீதான இந்த அடக்குமுறை தொடருமா, இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா? சொல்ல முடியாது. சவுக் சங்கர் கூட ஃபர்ஸ்ட் இப்படிதான் உள்ள போய் சோதனை, அதுக்கப்புறம் தான் கேமராவை அங்க இருந்த கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் எல்லாம் தூக்கிட்டு போனாங்க. இதுல கூட அப்படி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? தொடரும் பழிவாங்குதல் தொடரும். ஆமா, திமுக கிட்ட அதெல்லாம் வந்து, அதாவது அரச பயங்கரவாத ஏவத்துல திமுக முதன்மையானது. இது நான் அடிச்சு சத்தியமிட்டு சொல்வேன். நான் என் மீதே அப்படி அரச பயங்கரவாதம் ஏவப்பட்டது, எங்கள் சமூகத்தின் மீது அரச பயங்கரவாதம் ஏவப்பட்டது திமுக ஆட்சியில. அது 98 இருக்கட்டும், நீங்க வந்து அதன் பிறகு ஆட்சியா இருக்கட்டும், பல இடங்கள்ல நான் வந்து நிரூபிக்க தயாரா இருக்கேன். வரணும், யாராவது விவாதத்துக்கு வர சொல்லுங்க. திமுக ஆதரவு இல்ல திமுக சொந்தங்களை கூட்டுவாங்க, பேசுவோம். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் இப்ப மிக்க நன்றி சார்.